ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்க பாருங்க, அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க பி. அதுக்கப்புறம் இதில் மொத்தமாக 22 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 4 வேக்கன்சி. டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க 5 வேக்கன்சி. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 4 வேக்கன்சி. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சி. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரில் 1 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேனில் 1 வேக்கன்சி. ஜூனியர் டெக்னீஷியனில் 2 வேக்கன்சி. சீனியர் லேப் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 8 வேக்கன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1, ஸ்டெனோகிராஃபரில் 3, ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்டில் 2, லோவர் டிவிஷன் கிளர்க் 5, ஃபீல்ட் அட்டெண்டன்ட் 1, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி 3, மொத்தமாக 69 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 18 பதவி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பர் ஏஜ் லிமிட் என்ன, அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, அதை பற்றி கொடுப்பாங்க. எல்லாம் பார்த்தா குரூப் சி அந்த மாதிரி பதவி தான் இருக்குது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், பட் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா அதுக்கு எத்தனை போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அந்த மாதிரி என்வரான்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரியில் லா முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் டைப்பிங்கான ஸ்கில்லாம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் கேட்டிருக்காங்க வித் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சீனியர் டிராப்மேன் கேட்டிருக்காங்க. டிகிரியில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தா 12th முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட அந்த லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 12th முடிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட டைப்பிங் தெரிஞ்சிருக்கும். ஸ்டெனோகும் அதே மாதிரி தான் 12th முடிச்சு ஸ்டெனோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சுட்டு 12th முடிச்சே போதுமானது. அதேமாரி டெசரபிள் டிகிரி கேட்டிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு 12th முடிச்சு டைப்ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபீல்ட் அட்டெண்டன்ட்டுக்கு 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ்சிக்கு 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 10th to டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 hours எக்ஸாமுக்கு 750 ரூபா ஃபீஸும் ப்ளஸ் 250 ரூபா டெஸ்ட் செக்ஷனும் மொத்தமாக 1000 ரூபா. 1 hour எக்ஸாமுக்கு பார்த்தா 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸும் டெஸ்ட் செக்ஷனும் மொத்தமாக 500 ரூபா. அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.